முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து மேல்முறையீட்டு வழக்கில் 4 வாரத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் தரும் நேரடி தகவல்களை பார்ப்போம். அரவிந்த், முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்ற அமர்வு குறிப்பிட்டுள்ள தகவல்கள் என்ன? அது பற்றிய விவரங்கள் சொல்லுங்கள். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு இன்னும் 4 வாரத்தில் வழங்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அதாவது கர்நாடக மாநில அரசு சார்பில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரனுக்கு எதிராக கர்நாடக மாநில அரசு தொடர்ந்த சொத்து மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணையானது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஸ் தலைமையிலான அமர்வு முன்பு தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கானது கடந்த ஜூன் மாதம் அனைத்து தரப்பு வாதமும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கில் கர்நாடக மாநில அரசு சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆச்சாரியா தன்னுடைய சுயசரிதையில் இந்த வழக்கு தொடர்பாக தனக்கு பல்வேறு நிர்பந்தங்களும் பல்வேறு அழுத்தங்களும் தரப்பட்டதாக எழுதியிருந்தார். இந்நிலையில் இதனை முகாந்திரமாக எடுத்துக்கொண்டு இதில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ரத்னம் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது ஜெயலலிதா சொத்து மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த அதே நீதிபதி அமர்வான பினாக்கி சந்திரகோஸ் மற்றும் அமிதாப் ராய் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் ஜெயலலிதா சொத்து மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பை இன்னும் 4 வாரத்தில் வழங்கப்படுவதாகவும், இந்நிலையில் அதனைத் தொடர்ந்து இந்த ஆச்சாரியா சுயசரிதை தொடர்பான வழக்கின் விசாரணையை எடுத்துக்கொள்வதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். அதாவது இந்த வழக்கை, அதாவது ஆச்சாரியாவின் சுயசரிதை தொடர்பான வழக்கு விசாரணையை 4 வாரத்திற்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் அதற்குள் ஜெயலலிதா சொத்து மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு வழங்கப்படும் எனவும் அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணையை எடுத்துக்கொள்வதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.